வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது கடாய் பன்னீர். இது நான், சப்பாத்தி, பரோட்டா, குல்ச்சா இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கடாய் பன்னீரை விட இந்த கடாய் பன்னீர் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தடவை இந்த ஸ்டைல்ல நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த கடாய் பன்னீர் ரெசிபியை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த கடாய் பன்னீர் செய்யறதுக்கு முதல் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிடலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 வெங்காயத்தை அந்த லேயரெல்லாம் தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். அப்படியே ஒரு குடமிளகாவையும் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் லேசாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் குடமிளகா லேசாக வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை அப்படியே எடுத்து வேற ஒரு தட்டில் மாத்திட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு மிச்சம் இருக்க எண்ணெயில் 2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிடலாம். கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சியை துண்டு துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். அப்படியே 8 பல்லு பூண்டையும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிடலாம். அப்படியே 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வரதுக்காக இதுல ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது நல்லா ஒரு கிண்டிட்டு அப்படியே இறக்கி வேற ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அதே பேனை கழுவி அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிடலாம். அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி இந்த பட்டரை எண்ணெயும் அந்த பேன் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 300 கிராம் அளவு பன்னீர் கியூப்ஸை சேர்த்துக்கிடலாம். பொதுவாக ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து வறுக்காமல் அப்படியே பச்சையாக தான் போட்டிருப்பாங்க. அந்த பச்சை ஸ்மெல் எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் எப்போ பன்னீர் கிரேவி செய்கிறதுனாலும் இந்த மாதிரி லேசாக வறுத்து தான் போடுவேன். இந்த வறுக்கிறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா வறுத்துக்கோங்க, இல்லை அப்படியே கூட பச்சையாக சேர்த்துக்கிடலாம். பன்னீரெல்லாம் ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எல்லாமே நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதை அப்படியே இறக்கி ஒரு பேசினுக்கு மாற்றிக்கிடலாம். வறுத்து வச்ச பன்னீர்ல அது முங்குற அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சிடலாம். இப்படி செய்யறதுனால நம்ம வறுத்த பன்னீர் ஹார்டா இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கும். கடாய் பன்னீர் செய்யறதுக்கு நம்மளுக்கு கடாய் மசாலா தேவை. அதுக்காக இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 இன்ச்சில் ஒரு பட்டை, 4 ஏலக்காய் சேர்த்துக்கிடலாம். கருப்பு ஏலக்காய் இருந்தால் கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்றதுனால நான் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கொஞ்சம் கமகமான வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிடலாம். தனியா ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இது கூட ஒரு 8 பேடிகை மிளகாவை சேர்த்துக்கிடலாம். மிளகா நீளமா இருக்கிறதுனால அதை உடச்சி சேர்த்துக்கிட்டோம்னா வறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தனியா மிளகா எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை அப்படியே இறக்கி ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக தான் இந்த கடாய் மசாலா செஞ்சுருக்கோம். இதுவே நீங்கள் கொஞ்சம் அதிக அளவு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான ரெசிபி வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துப்பாங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கிடலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்காக அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு லேசாக வதக்கிட்டு இது கூட நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை ஒன்றா சேர்த்துக்கிடலாம்.
இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம மசாலாவை எந்த அளவுக்கு வேக விடுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த கரண்டியை எடுத்துட்டு இதுல ஒரு தட்டை போட்டு மூடி இந்த மசாலால இருந்து லேசா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுறலாம். பாத்தீங்கன்னா இப்ப கிரேவி நல்லா வெந்து எண்ணெய் லேசா பிரிஞ்சு வந்திருக்கு. இது அடிவட்ட ஒரு கிண்டிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை நான் மசாலா அரைச்ச மிக்சி ஜார்ல ஊத்தி வச்சிருக்கேன். அதை அலசி இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுக்காக நம்ம பன்னீர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தோம். அந்த தண்ணியை மட்டும் இந்த கிரேவியில இருத்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதுல ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த கிரேவி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கடாய் மசாலாக்கு வறுத்து வச்ச பொருள் எல்லாம் இப்ப நல்லா ஆறி இருக்கு. இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கிரேவி பாத்தீங்கன்னா இப்ப நல்லா கொதிச்சு எண்ணெயுமே லேசா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுல நம்ம எடுத்து வச்ச பன்னீரை சேர்த்துடலாம். அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி உள்ளங்கையில போட்டு நல்லா நொறுக்கி சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு கடாய் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த பன்னீர் எல்லாம் நல்லா வேகிறதுக்காக இதுல ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். கிரேவி பாத்தீங்கன்னா 2 நிமிஷமும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது அடிவட்ட ஒரு கிண்டிட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காய குடமிளகாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடாய் மசாலா பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காய குடமிளகா கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வதக்கிட்டு கடைசியா சேர்க்கிறோம். இப்போ இந்த பேன்ல ஒரு தட்டை போட்டு மூடி லேசா கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கடாய் பன்னீர் இப்போ தயாராயிடுச்சு. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த கடாய் பன்னீர் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.